ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததால தன்னுடைய முதல் மகன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு போறாங்க. அப்ப முதல் மகன் தன்னுடைய அம்மாவை பார்த்து ரொம்ப கோபமா, அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் நான் மட்டும் தான் உனக்கு பிள்ளையா, மத்த 2 பேரும் உனக்கு பிள்ளைங்க இல்லையா, அவங்க 2 பேருடைய வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியது தானே, எதுக்காக இங்க வந்து என் உயிரை வாங்கி கொட்டிக்கிற அப்படின்னு கோபமா பேசி அங்க இருந்து விரட்டி விடுறாரு. அவங்களும் கண் கலங்கிக்கிட்டே தன்னுடைய 2வது மகன் வீட்டுக்கு போகும் பொழுது அப்ப அவரும் ரொம்ப கோபமா, அவனே பாத்துக்காதப்ப நான் மட்டும் எதுக்கு பார்த்து கஷ்டப்படணும், அதான் இன்னொரு புள்ள இருக்குல்ல அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு கோபமா பேசி விரட்டி விடுறாரு. அவங்களும் தன்னுடைய 3வது மகன் வீட்டுக்கு கண் கலங்கிக்கிட்டே போறப்ப அப்ப அவரும் ரொம்ப கோபமா, மத்த 2 பேரும் பாத்துக்காதப்ப நான் மட்டும் எதுக்காக உன்னை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், என்னாலலாம் பாத்துக்க முடியாது அப்படின்னு கோபமா சொல்லிடுறாரு. ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப அவங்களுடைய 3 மகன்களும், நீ ஒழுங்கா பாத்திருந்தா இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, ஏன் நீ பாத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு 3 பேருக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த உடம்பு சரியில்லாத அந்த வயதான அம்மாவும், நான் உங்களுக்கு பாரமா இருக்கிறதுனால தானே இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னால எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசாம நான் செத்தே போயிடுறேன்பா, அப்பவாவது நீங்க சண்டை போடாம நிம்மதியா இருப்பீங்கல்ல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே சொல்றாங்க. அவங்க இப்படி சொல்றத கேட்டு அவங்களுடைய 3 மகன்களும் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க. நண்பா, அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அவங்களுடைய உயிர் போற வழியை விட 100 மடங்கு வலிய அனுபவிச்ச பிறகுதான் அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. பெத்தவங்க பிள்ளைங்களை ஒரு வரமா தான் பாக்குறாங்க, ஆனா பிள்ளைங்க நீங்க தான் பெத்தவங்களை ஒரு பாரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெத்தவங்களும் பிள்ளைகளை பாரமா பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.